நம்ம ஜபிச்சு நம்ம ஆயத்த ஜபத்துக்குள்ள கடந்து செல்லலாம். அன்பும் இருக்க முடியும் நல்ல தகப்பனே, நாளை கூட ராஜா உங்களிடத்துல வந்திருக்கோம் எஸ்பா. நீங்க சொல்லியிருக்கீங்க எஸ்பா, எங்க இவர் 3 பேர் அமர்ந்திருக்காங்க உங்க மத்தியில் அசைவாடும் சொன்ன தெய்வம் எங்க மத்தியில் நீங்க அசைவாட போதுக்கா நன்றி ஏசுப்பா. நாங்க எடுக்கிற ஒரு காரியத்தையும் நீங்களே உங்க கருத்துல ஒப்பு கொடுங்க ஏசுப்பா. நாங்க எடுக்கிற துதி முதல் கொண்டு நாங்க எடுக்கிற வார்த்தை முதல் கொண்டு உங்க கருத்துல ஒப்பு கொடுங்க ஏசுப்பா. நாங்க துதி எடுக்கும் போது ஒரு வாழ்க்கையில இருக்க கலைகளை எல்லாத்தையும் நீங்க போதுக்கா நன்றி ஏசுப்பா. நாங்க உங்க நாமத்தை இன்னும் அதிகமா உயர்த்தி துதி எடுக்கணும் ஏசுப்பா. ஆராதிக்கிற வேலையில உங்க நாமத்தை இன்னும் அதிகமா உயர்த்தி நாங்க பாடுறபடி எங்க வாய்கள் திறக்க போதுக்கா நன்றி ஏசுப்பா. எங்க வாய்கள் திறக்கும் போது எங்க வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும் நீங்க தடைகளை உடைக்க போதுக்கா நன்றி ஏசுப்பா. நாங்க கொடுக்குற காணிக்கு பகுதிக்காக வர ஏசுப்பா. நாங்க கொடுக்குற ஒரு காணிக்கும் ஒரு விதைகளா இருக்க போதுக்கா நன்றி ஏசுப்பா. அந்த விதைகள் 60 100 மற்றவர்களுக்கு போய் சேர போதுக்கா நன்றி ஏசுப்பா. எங்க சர்ச்சுக்கு ஒரு முதல் காணிக்கையாக இருக்க போதுக்கா நன்றி ஏசுப்பா. உங்க கருத்துல நாங்க எங்க காணிக்கை விதைக்க போறதுக்கா நன்றி ஏசுப்பா. எங்க பாஸ்டி அருமையான செய்தி எடுத்துறாங்க ஏசுப்பா. அந்த செய்தி வேலையில உங்க கருத்துல ஒப்பு கொடுங்க ஏசுப்பா. அந்த வார்த்தையை நீங்க உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை ஒருவருக்கும் வாழ்க்கையை நீங்க கிரியை செய்ய போதுக்கா நன்றி ஏசுப்பா. அந்த அறுவடை எங்களுக்கு மிகுதியா நீங்க கொடுக்க போதுக்கா நன்றி ஏசுப்பா. உங்ககிட்ட இருந்து நாங்க நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க ஏசுப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்க உங்களுக்கே தரப்போதுக்கா நன்றி ஏசுப்பா. மீதியான காரியத்தை நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஏசுப்பா. ஏசு முன்னபிக்கலும் இன்று நல்ல பிதாவே ஆமென். எவ்வித சத்தத்தோடு கர்த்தரை துதிப்போம். கர்த்தரே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தரே ஸ்தோத்திரம், சமாதானத்தின் கர்த்தரே ஸ்தோத்திரம், ராஜாக்களின் கர்த்தரே ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம், உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம், நல்ல கர்த்தரே ஸ்தோத்திரம், கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் உத்தமரே ஸ்தோத்திரம், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சர்வத்திற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம், மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம், மகாராஜனே ஸ்தோத்திரம், நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம், நித்திய ராஜாவே ஸ்தோத்திரம், அழிவில்லா ராஜாவே ஸ்தோத்திரம், யூதாவின் ராஜாவே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம், யாக்கோபின் ராஜாவே ஸ்தோத்திரம், பூமிகளின் ராஜாவே ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்ளும் பகுதியில யாரை குறித்து பார்க்க போறோம்னா எசேக்கியேல். இந்த எசேக்கியேல் நம்ம இந்த நாள்ல இவரை பத்தி என்னதான் பார்க்க போறோம்னா இவருடைய ஊழியத்தை தான், அவர் என்னென்ன ஊழியம்லாம் செஞ்சாரு, அவருடைய வாழ்க்கையின் வரலாறு தான் நம்ம இந்த நாள்ல காண போறோம். இந்த எசேக்கியேலோட பேரோட அர்த்தம் என்னன்னா தேவன் பலப்படுத்துகிறார். என்ன அர்த்தம்னா தேவன் பலப்படுத்துகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலப்படுத்துகிறார்னா இந்த பேருடைய அர்த்தம். சரி, கூர்ந்து கவனியுங்கள். இவருடைய வாழ்க்கையின் வரலாறை பார்க்கிறோம். இந்த எசேக்கியேல் ஒரு ஆசாரியர் குடும்பத்தில் பிறந்தவர். இவர் ஒரு ஆசாரியர் குடும்பத்துல பிறக்கிறாரு. தன்னுடைய முதல் 25 வருடங்கள் எஸ்லேமிலே வாழ்ந்தார். இவர் முதல் 28 வருஷம் எஸ்லேம் தேவாலயத்தில் தான் வாழ்றாரு. அவர் தேவாலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக ஆசாரியர் பயிற்சி பெற்றுக் கொண்டே இருந்தார். அவர் ஒரு ஆசாரியர் குடும்பம்ல அவரும் ஒரு ஆசாரியராக அவர் பயிற்சி பண்றாரு. ஏசப்பாவோட ஆலயத்துக்கு சென்று ஏசப்பாவை நானும் ஒரு ஆசாரியராகணும்ட்டு ஏசப்பா கிட்ட இருந்து ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அப்பொழுது நடந்த காரியம் என்ன நடந்தது பாருங்க. அந்த சமயத்தில் தான் கிமு 597ஆம் ஆண்டு கைதியாக பாபிலோனுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். அவரை கைது பண்றாங்க. அவருடைய 25வது வயதுல அவரை யார் கைது பண்றாங்கன்னா பாபிலோனுக்கு கூட்டிட்டு செல்ல அங்க இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பாதி பேரை அங்கதான் கைது செய்யப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சவர் தான் இந்த எசேக்கியேல். ஆனாலும் அவரையும் எப்ப கைது செய்யப்பட்டாங்கன்னா 597ஆம் ஆண்டு அவரையும் கைது செய்யப்பட்டாங்க. அவர் கைது செய்யப்பட்டு அடுத்த 5 வருடங்கள்ல பின் தனது 30வது வயதில் தீர்க்க தரிசன அழைப்பும் தெய்வீக நியாயமும் எசேக்கியேல் பெற்றார். எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் அடுத்த 5 வருடத்துல ஏசப்பா அவருக்கு ஒரு தரிசனத்தை தராரு. ஏசப்பா அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை தந்து ஏசப்பா அவருடைய பாதையில நடத்த வைக்கிறாரு. அடுத்து என்ன நடந்தது பாருங்க. 22 வருடங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்தார். ஏசப்பா அவர் கொடுத்த தரிசனத்துக்கு பிறகு அவர் 22 வருடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையா ஊழியம் செய்தாரு. அவருடைய ஊழியத்தை 17 வயது இருந்திருக்கலாம். தானியேலுக்கும் கிட்டத்தட்ட அதே 17 வயது தான் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த எசேக்கியேல்
தானியேலும் எப்படின்னா அவங்க சிறு வயதிலேயே ஒன்றாக தான் இருந்தாங்க. அவருக்கும் எசேக்கியேலுக்கும் ஒரே வயது தான். தானியேல் யாரு? ஒரு ஆராதனை வீரர். அவரை போலவே இந்த எசேக்கியேலும் ஏசப்பாவோட ஊழியத்தை செய்றவர் தான். இதை நீங்க எங்க வாசிக்கலாமா? எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த காரியம் பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியேலும் தானியேலும் எரேமியாவிற்கு இளையவர்கள், ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளால் இவர்கள் தொடப்பட்டு இருக்கும் என்று அறியப்பட்டுள்ளது. இந்த வசனத்துல என்ன சொல்றதுன்னா, ஏசப்பா இந்த எசேக்கியேலும் தானியேலும் யாரால எழுப்பப்பட்டவர்கள்? எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி பல இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு அவருடைய ஊழியத்தை செஞ்சாரா? அவர் சொன்ன வார்த்தைகளால தொடப்பட்டவர்கள் தான் இந்த 2 பேர். அவர் சொன்ன வார்த்தைகளால ஏசப்பாவை தெரிய வந்தாங்க. இதே நம்ம எப்படி ஏசப்பா யார் மூலியமா நமக்கு வார்த்தை தராரு? பாஸ்டர்கள் மூலியமா வார்த்தை தராரு. அவர் மூலியமா நம்ம தொடப்பட்டவர்கள். அவர் வார்த்தையை கேட்டு நம்ம திருச்சபைக்கு ஓடி வந்த பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். அதே போல இவர்களும் இந்த தானியேலும் எசேக்கியேலும் யாருடைய வார்த்தை மூலியமா தொடப்பட்டவர்கள்னா எரேமியாவின் மூலியமா இவர்கள் வந்தவர்கள் தான் இந்த தானியேலும் எசேக்கியேலும். எசேக்கியேல் பாபிலோனுக்கு போறாரு. அவர் பாபிலோனுக்கு போகும்போது இந்த தானியேலை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஏன்னா அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவரை சுத்தி பலரும் இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு சாதாரண மனிதர், ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப பெரிய வசதியில இருக்காரு. அவர் நல்ல ஸ்நானத்துல இருந்து நிறைய மக்கள் எல்லாம் அவரை சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? யாரும் பெரிய ஆள் கூட அப்படின்னு. அதே போலதான் யார் ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டார்? தானியேல் ஏசப்பா மூலியமா தான் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஏசப்பா இல்லைன்னா தானியேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரா? ஏசப்பாவோட ஊழியத்தை செஞ்சதுனால தான் தானியேலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போல எசேக்கியேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாகவே எசேக்கியேலும் அவருடைய ஊழியத்தை செஞ்சார். எப்போதுமே நம்ம கொடுத்த ஊழியத்தை நம்ம கையே எடுக்கணும். ஏசப்பா நமக்கு ஒரு ஊழியத்தை தராரா? அந்த ஊழியத்தை நம்ம செய்யும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம ஒன்றும் கவலைப்படுத்தாது, எனக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்கலையா அப்படின்னு நம்ம கவலைப்படுத்தாவில நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருவராக இருக்கிறார். நமக்கும் ஏசப்பா ஒரு நாள் ஊழியம் தருவார். அந்த ஊழியத்தை நம்ம உண்மையா செய்யணும். உண்மையா செய்யும் போது நமக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருவார். ஒவ்வொரு வாரமும் 6 நாட்கள் நம்ம உலகத்துல இருக்கிறோம். ஆனா இப்ப நம்ம அப்பாவோட சமூகத்துக்கு வந்திருக்கோம். அந்த அப்பாவோட சமூகத்துல நம்ம சந்தோஷத்தோட சமாதானத்தோட இந்த ஆராதனையை ஏறெடுப்போம். அப்பாவும் சமூகத்தில அப்பாவும் துதி கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவும் துதி கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல திருத்துகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல கேட்டுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகின்றீர். தாங்கி என்னை நடத்துகின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவும் துதி கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வேதத்துல நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் செய்திருக்கார். ஆனா இந்த வேலையில இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் நம்ம நினைவு புரிந்த பாடலை பாடும். அதிசயங்கள் செய்கிறவர் நம்மையில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரை
அழைக்கினார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இருத்திட்டார் அதிசயம். செங்கடலை இருத்திட்டார் அதிசயம். உயிர்காதையும் ஆணையாரே அழைக்கினார் அதிசயம். உயிர்காதையும் ஆணையாரே அழைக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாக்கோபைப் போல நான் போராடுவேன், எலியாவைப் போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபைப் போல நான் போராடுவேன், எலியாவைப் போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபைப் போல நான் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபைப் போல நான் விடமாட்டேன். யாக்கோபைப் போல நான் போராடுவேன், எலியாவைப் போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபைப் போல நான் போராடுவேன், எலியாவைப் போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாளைப் போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளைப் போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். எந்தோக்கும் சந்தோஷமாய் மாறுவரை ஜெபித்திடுவேன். அவன் எந்தோக்கும் சந்தோஷமாய் மாறுவரை ஜெபித்திடுவேன். யாக்கோபைப் போல நான் போராடுவேன், எலியாவைப் போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபைப் போல நான் போராடுவேன், எலியாவைப் போல நான் ஜெபித்திடுவேன். அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடு. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ உங்க கிருபையா. நான் நிலைப்பதோ உங்க கிருபையா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபையானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபையானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார். ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி
செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் கொடியை ஏற்றுவேன். உங்களுக்காக ஆண்டவராக இயேசுவானவர் தன் கொடியை ஏற்றப் போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில கொடியை ஏற்றினால் என்ன நடக்கும், அவர் கொடி பிடித்து உங்களோடு இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படியாய் நடத்தப்படும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. இந்த ஜாதிகளுக்கு நேராக கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். யாருக்காக? உங்களுக்காக. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காக சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில அவர் தன்னுடைய கொடியை ஏற்றப் போகிறார். எங்கெல்லாம் கொடி ஏற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு ஜெயம் காணப்பட்டது. ஒரு ஜெயத்தின் வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். இதன் அர்த்தம் என்ன என்றால், ஆண்டவராக இயேசுவானவர் வரப்போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில இடைப்பட போகிறார். உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் தன்னுடைய கொடியை ஏற்றப் போகிறார். உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் அவர் தன்னுடைய கொடியை ஏற்றப் போகிறார். இந்த யுத்தத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் வரலாம், இல்லை உங்களை ஜெயிக்கும்படி அநேக வல்லமைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் மத்தியில் என் கொடியை நான் ஏற்றி பிடிக்க போகிறேன். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடியை பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக கொடி பிடித்தவராய் உங்களோடு வரப்போகிறார். ஜெயத்தின் கொடியை பிடித்தவராய். ஏனெனில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்காக கொடியை நான் ஏற்றுவேன். அவர் வெற்றி கொடியை பிடித்து உங்களோடு வந்து கொண்டிருக்க போகிறார். ஏனெனில் நீங்கள் வெற்றியாய் வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்கள் ஜெயமாய் வாழ வேண்டும் என்பதற்காக, எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக தேசங்கள் பார்க்கும்படி உங்களுக்காக தன் கொடியை ஏற்றப் போகிறார். அதுதான் மோசே சொல்லும் பொழுது பாருங்க, ஆண்டவராக இயேசுவை அவர் எப்படி சொல்லுகிறார்? யெகோவா நிசி, யெகோவா நிசி என்று சொல்லுகிறார். யெகோவா நிசி என்றால் the Lord is my banner, அப்படி இல்லைன்னா the Lord is my flag ன்னு சொல்லலாம். அதாவது கர்த்தரே இயேசுவே என் கொடியாக இருக்கிறார். அப்படி என்றால் பாருங்க, ஒரு ராஜ்யம் தோற்று விட்டால் அந்த கொடியை இறக்கி விடுவார்கள். அந்த கொடியை இறக்கி விடுவார்கள். எந்த இடத்துல கொடி ஓங்கி பறக்கிறதோ அந்த இடத்துல அந்த ராஜ்யம் நிலையாக இருக்கிறது என்று அர்த்தம். அதுபோல ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில கொடியை ஏற்றி வைக்க போகிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும். யாருக்காக ஆண்டவர் கொடி ஏற்ற போகிறார்? யாருக்காக ஆண்டவர் கொடி ஏற்ற போகிறார்? அதே ஏசாயா 49ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல நான் சுருக்கமாய் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் இருதயத்தில் சொல்லுவாய், நான் பிள்ளைகளற்று தனித்து சிறைப்பட்டு நிலையற்று இருந்தேன். இந்த 4 காரியங்களுக்காக, இந்த 4 காரியங்கள்ல நீங்க அகப்பட்டிருக்கிறீங்களா? நிச்சயமா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த சூழ்நிலையில் மத்தியில் நான் கொடி ஏற்ற போகிறேன். பிள்ளைகளற்று இருக்கிறேன், தனித்து இருக்கிறேன், சிறைப்பட்டு இருக்கிறேன், நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்களை உங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜெயத்தின் கொடியை ஏற்ற போகிறார். நீங்கள் ஜெயமாய் வாழ்வீர்கள். முதலாவது பிள்ளைகளற்று என்று சொல்லப்பட்டது. பிள்ளைகளற்று என்றால் சில நபர்கள் நம்மை விட்டு பிரிந்திருப்பார்கள், உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போயிருப்பார்கள். சிலரை விட்டு கர்த்தர் நம்மை பிரித்திருப்பார். இந்த துயரம் எத்தனையோ பேருடைய இருதயத்திற்குள்ள இருக்கும். ஐயோ, என் உறவுகளை விட்டுட்டேனே, என் நண்பர்களை விட்டுட்டேனே, சில மனிதர்களை கர்த்தர் என்னை விட்டு பிரித்துட்டாரு. ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடி ஏற்றுவேன் என்றா, யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, உன்னை விட்டு யார் சென்றாலும் சரி, நான் கொடியை பிடித்தவராய் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தில் ஒரு நாள் மனிதர்கள் வரலாம், ஒரு நாள் மனிதர்கள் உங்களை விட்டு போகலாம். நீங்கள் நம்புகிற மனிதர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம். நீங்கள் ஆசீர்வாதமாக எண்ணுகிற மனிதர்கள் உங்களுக்கு தரித்திரத்தை வர வைக்கலாம், நஷ்டத்தை வர வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில் இருக்க போகிறேன், உங்களுக்காக கொடியை ஏற்ற போகிறேன். அப்ப இந்த பிள்ளைகளற்று எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தின் கொடி ஏற்ற போகிறார். 2வது பாருங்க, தனித்திருக்கிறார்கள். தனித்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் ஜெயத்தின் கொடி ஏற்ற போகிறார். இந்த தனிமை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லார் மத்தியில இருக்கிறது, உறவுகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில இருக்குது, ஆனால் தனிமையா இருப்பது. பாருங்க, ஒரு பெரிய வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்மை தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இதுதான் தனிமையான ஒரு வாழ்க்கை. பாருங்க, கணவன் இருக்கிறாரு ஆனா மனைவிக்கு பிரயோஜனமா இல்லை, மனைவி இருக்கிறாங்க ஆனா கணவனுக்கு பிரயோஜனமா இல்லை, பிள்ளைகள் இருக்கிறார்கள் தகப்பன் தாய்க்கு பிரயோஜனமா இல்லை, உறவினர்கள் இருக்கிறாங்க ஆனா பிரயோஜனமா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தில் யாரையெல்லாம் ஆண்டவர் தனிமைப்படுத்தினாரோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை கொடுத்தார், அவர்களை பழுகவும் பெருகவும் செய்தார். பாருங்க, ஆபிரகாமை தனிமைப்படுத்தினார்.
தன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு பாருங்க இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஈசாக்கை தனிமைப்படுத்தினார், வனாந்திரம் வந்தது. ஆனால் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாக்கோப்பை தனிமைப்படுத்தினார், ஆண்டவர் பாருங்க 2 ராஜாக்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். யோசேப்பை தனிமைப்படுத்தினார், ஆனா பாருங்க அவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் மாறிவிட்டான். அதே போல தாவீதை கர்த்தர் தனிமைப்படுத்தினார், 12 கோத்திரங்களுக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். இன்றும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தனித்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடியை ஏற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் என்னை விட்டு ஒதுங்கி போனாங்க, என்னை வெறுத்து போன, கவலையே படாதீங்க. ஆண்டவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். உங்களுக்காக ஜெய கொடியை பிடித்தவரார் அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தோற்று போவதில்லை, விசுவாசிங்க. என்னால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சதா நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதை விசுவாசிங்க. 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன், பிள்ளையற்று, தனிமை, 3வது சிறைப்பட்டு இருக்கணும். இந்த சிறையிருப்பில் முக்கியமான சிறையிருப்பு எதுன்னு பார்த்தோன்னா பாவம் தான் ஒரு சிறையிருப்பு. சில பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானத்தோடு இருப்போம், ஆனால் சில நேரத்தில் சில பாவங்களை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படி இல்லைன்னா நான் பாவம் செய்யாதவனா இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், ஆனால் பாவிகள் மத்தியிலே என் வாழ்க்கை இருக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்க. இந்த பாவ மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்திருக்கிறேன். இந்த பாவம் எனும் யுத்தம் உங்களுக்கும் பாவத்திற்கும் அல்ல, ஆண்டவராக இயேசுவுக்கும் பாவத்திற்கும் உரியது. பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க நான் இருக்கிறேன், என்னை சுற்றி பாவிகளா இருக்கிறாங்க, ஆனா நான் நீதிமானா இருக்கிறேன். ஒரு சில பாவங்களை நான் செய்ய வேண்டாம் தீர்மானம் பண்றேன், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் சில காரியங்கள்ல என் சூழ்நிலை பாவம் செய்ய ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த பாவத்தை ஜெயிக்கும்படியான கொடியை உங்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசுவானவர் ஏற்ற போகிறார். கொடியை ஏற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் இனி நீங்கள் தோற்று போவதில்லை. நீங்கள் இது விசுவாசிக்கணும், இதை விசுவாசிக்கணும். இனிமேல் நான் தோக்க மாட்டேன், என் ஜெய கொடியை பிடித்த இயேசு என்னோடு இருக்கிறார். என்னுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தாலும் சரி, யார் என்னை விட்டு போனாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் என்னை சிறைப்படுத்தணும் வந்தாலும் சரி, என்னை தனிமைப்படுத்தினாலும் சரி, நான் தனியா இருக்கிறதுல இயேசு என்னோடு இருக்கிறார், ஜெய கொடியை பிடித்தவரார். இயேசு என்னோடு இருப்பது மட்டும் முக்கியமல்ல, எதற்கு என்னோடு இருக்கிறார் என்றால் ஜெய கொடியை பிடித்து நாம் ஜெயமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. கடைசியா பாருங்க, நான் நிலையற்று இருக்கிறேன். அந்த 4 வசனங்கள், 4 வார்த்தைகள், நான் நிலையற்று இருக்கிறேன். இந்த நிலையற்றது என்றால் என்னன்னா, நிலையான வேலை கிடையாது, நிலையான வருமானம் கிடையாது, நிலையான வீடு கிடையாது, நிலையான ஞானம் கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை பேர் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நிலைப்படுத்தும்படி நான் உங்களுக்காக ஜெயக்கொடியை பிடித்தவனாக உங்களோடு இருக்கிறேன் என்று விசுவாசிங்க. உங்க நிலையற்ற தன்மை மாறப்போகிறது. உங்கள் நிலையற்ற தன்மை மாறி ஒரு நிலையான ஆசீர்வாதத்துக்குள் உங்கள் வீடும், உங்கள் வாழ்க்கையும், உங்கள் வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். காரணம், ஜெயக்கொடி பிடித்திருக்கிற இயேசுவுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க வேண்டுமோ அந்த இடத்துல நிச்சயமாய் ஜெயிக்க வைப்பார். இதுதான் நிலையற்ற வாழ்க்கை. இப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க, உங்களுக்காக நான் கொடியை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையற்ற வாழ்க்கை மாற்றும்படி ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ கொடியை ஏற்றுவேன், உங்க வாழ்க்கை மாற்றப்படும். யார் உங்களை விட்டு விலகி போனாலும் சரி, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். பாருங்க, இந்த யுத்த களமா இருந்தாலும் சரி, அது போராட்டமா இருந்தாலும் சரி, அது பிரச்சனைக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுவானவர் தன்னுடைய கொடியை ஏற்ற போகிறார், ஜெய கொடியை ஏற்ற போகிறார். நீங்களும் ஜெயிப்பீர்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவராக இயேசுவின் வார்த்தை இதனால உங்களை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கொடியை ஏற்றுவேன் என்று. நிச்சயமாகவே கொடியை ஏற்றுவார், ஜெயத்தை காண்பீர்கள், ஜெயமாக வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.